Good morning, students. Welcome to Expanded Mathematics. This topic compound variation. Dear students, இது வரைக்கும் நாம chapter 4 life mathematicsல percentage பார்த்தோம், profit and loss பார்த்தோம், அடுத்தது compound interest பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா compound variation, கலப்பு மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு என்னன்னு தெரியணும். நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் இதை பத்தி நமக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் நம்ம இந்த கலப்பு மாறல் காம்பவுண்ட் வேரியேஷனை நம்ம படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். If two quantities are such that an increase or decrease in one quantity makes a corresponding increase or decrease in the other quantity, then they are said to be in direct proportion or said to vary directly. அதாவது ஒரு குவாண்டிட்டியானது அதிகரிக்கும் பொழுது இன்னொரு குவாண்டிட்டியும் அதிகரிக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும். அதே போல இன்னொரு குவாண்டிட்டி, ஒரு குவாண்டிட்டி குறையும் பொழுது, டிக்ரீஸ் ஆகும் பொழுது இன்னொரு குவாண்டிட்டியும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இன்னொரு குவாண்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து சேம் எஃபெக்ட். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இன்க்ரீஸ் ஆகணும் இன்னொரு குவாண்டிட்டியும், ஸோ அந்த குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இன்னொரு குவாண்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகணும். இப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் எப்படி சொல்லலாம்னா வேரி டைரக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா நேர்மாறல் அல்லது நேர்மாறலில் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை இப்போதைக்கு இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸ் போடும் பொழுது இதை பத்தி நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். Similarly, if two quantities are such that an increase or decrease in one quantity makes a corresponding decrease or increase in the other quantity, then they are said to be in inverse proportion or said to vary inversely. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குவாண்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இன்னொரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதே போல அந்த குவாண்டிட்டி வந்து சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இன்னொரு குவாண்டிட்டி எப்படி ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவாண்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆப்போசிட் எஃபெக்ட். இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இல்லை வேரி இன்வர்ஸ்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து வேரி டைரக்ட்லி, இது வந்து வேரி இன்வர்ஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி சொல்லணும்னா எதிர்மாறல் அல்லது எதிர்மாறலில் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆப்போசிட்டா இது டிக்ரீஸ் ஆகுது இன்னொரு குவாண்டிட்டி. ஸோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது போல இருக்கிறது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், அடுத்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், நேர்மாறல் எதிர்மாறல். இப்போ நம்ம கலப்பு மாறலை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டும் நம்ம இன்வால்வ் ஆகி வர்றது தான் காம்பவுண்ட் வேரியேஷன், கலப்பு மாறல் அப்படின்னு சொல்றோம். தேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் விச் மே இன்வால்வ் எ செயின் ஆஃப் 2 or more வேரியேஷன்ஸ் இன் தம். அதாவது நம்ம பார்த்த இந்த ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர்றது தான் நமக்கு வந்து 2 times or more வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ அதுதான் நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் வேரியேஷன், அடுத்து டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன், இன்வெர்ஸ் டைரக்ட் வேரியேஷன், அடுத்து இன்வெர்ஸ் வேரியேஷன். இது போல டைப்ஸ் இருக்கு. இதை நாம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதாவது நேர் மாறல், நேர் எதிர்மாறல், எதிர்நேர் மாறல், எதிர்மாறல், இது போல அதனுடைய அமைப்புகள் இருக்கும். ஸோ இதை நாம சம்ஸ்ல பார்க்கலாம்.
Example 4.19. இது வந்து direct variationக்கு ஒரு example. If a company pays 6 lakh rupees for 15 workers for 20 days, how much would it need to pay for 5 workers for 12 days? அதாவது ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 20 நாளைக்கு ஃபார் 20 டேஸ் 20 டேஸ்க்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லேக் பே பண்ணுறாங்க. எத்தனை ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இதில் இப்படி இருக்கும் பொழுது ஹவு மச் would it need to pay, அதாவது எவ்வளவு தொகை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யாருக்குன்னா 5 ஒர்க்கர்ஸ் 12 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும், நீட் டு பே எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், பே அண்ட் டேஸ், இது 3 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது எழுதிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து 15 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, 6 லேக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்போ இங்கே 6. ஸோ இங்கே ஒர்க்கர்ஸில் 15, இங்கே பேவில் 6 வந்துடும். அடுத்து டேஸ் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இங்கே 20 எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, 5 ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5 ஒர்க்கர்ஸ் எழுதிக்கணும். அடுத்தது எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீட் டு பே எவ்வளவு அவங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ டேஸ் பார்த்தீங்கன்னா 12 டேஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா 15 ஒர்க்கர்ஸ் 20 டேஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு 6 லேக் கொடுத்தா 5 ஒர்க்கர்ஸ் 12 டேஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதுதான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பார்ப்போம். ஒர்க்கர்ஸ் அண்ட் பே இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன் பார்க்கலாம். இது டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஏன் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது பே பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். இதுக்கும் உள்ள அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷனாக இருக்குது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக பே பண்ணணும். சப்போஸ் ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது பே பண்ணுறதும் நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் அதிகரிக்கும் பொழுது பேவும் அதிகரிக்குது. பே குறையுது அப்படின்னு சொன்னால் ஒர்க்கர்ஸ் குறையிறாங்க. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேவுக்கும் டேஸுக்கும் டேஸ் அதிகரிக்கும் பொழுது அதே போல தான் கொடுக்க வேண்டிய தொகையும் அதிகரிக்கும். ஸோ டேஸ் குறையும் பொழுது குறைவான நாட்கள் தான் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேவும் பார்த்தீங்கன்னா குறைவாகத்தான் இருக்கும், அந்த ஊதியமும் குறைவாகத்தான் இருக்கும். இதுதான் இது நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதனால இது டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் டி, ஏன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுனால. இங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் எழுதிக்கணும். எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இன்ட்டு இந்த டேஸ் எடுத்துக்காங்க. இந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும்னா 20/12 அப்படிங்கிறத அதனோட இன்வெர்ஸ் 12/20 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், இதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம், 15/5 அப்படிங்கிறத 5/15 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். இதே இன்வெர்ஸ் அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம், 15/5ன்னு எழுதலாம். ஆனால் இங்கே டைரக்டா இருக்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய இன்வெர்ஸ் எழுதணும், 5/15 அப்படின்னு எழுதணும். அதனுடைய தலைகீழி எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15, 6 2s are 12, 10 2s are 20. Next 3 க்கு 6 கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6. Next 2 10 இருக்கு. 1 2s are 2, 5 2s are 10. Next
5 இங்க 6 இருக்கு. இது கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5. 1 5s are 5. ஸோ 0 1 இருக்கு பேலன்ஸ். ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 5s are 10. இப்போ 1.2 வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லேக்ல கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 6 லேக் அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்க எத்தனை லேக் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 1.2 லேக் இது நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.2 லேக். Example 4.20 direct inverse variation near எதிர்மாறல். A mat of length 180 meter is made by 15 women in 12 days. How long will it take for 32 women to make a mat of length 512 meter? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எத்தனை உமன் தேவைப்படுவாங்க அது செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு லாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 32 உமன் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 512 மீட்டர். ஒரு மேட்டோட லென்த்து 180 மீட்டர் இருக்கு. ஸோ அதை வந்து செய்ய 15 உமன் 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 32 உமன் வந்து 512 மீட்டர் இருக்கிற ஒரு மேட்டோட லென்த்தை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாங்க. அதாவது ஹவு லாங் அப்படின்னா எத்தனை நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க லென்த் கொடுத்துருக்காங்க, உமன் கொடுத்துருக்காங்க, அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க லென்த் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 180, அடுத்து உமன் 15, டேஸ் வந்து 12. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உமன் வந்து 32 கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 512 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹவு லாங் எத்தனை நாட்கள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை எழுதிட்டு இதுக்குள்ள அந்த ரிலேஷனை நாம் பார்க்கணும். என்ன வேரியேஷன் அப்படின்றத பார்க்கணும். டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனா அப்படின்னு பார்க்கணும். எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸோட ஃபர்ஸ்ட் லென்த்தை கம்பேர் பண்ணுங்க. டேஸ் கூட லென்த் கம்பேர் பண்ணுங்க. இப்போ லென்த் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா அதை செய்ய வேண்டிய நாட்களும் அதிகமாகும். சப்போஸ் லென்த் அந்த மேட்டோட லென்த் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு செய்ய தேவைப்படுற அந்த நாட்களும் குறையும். ஸோ அதனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ லென்த் குறையும் போது நாட்கள் குறையுது, லென்த் அதிகமாகும் பொழுது நாட்களும் அதிகமாகுது அப்படின்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டைரக்ட் வேரியேஷன் டி. அடுத்து பாத்தீங்கன்னா டேஸுக்கும் உமனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷனை பார்க்கலாம். இங்க லேபர்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லேபர்ஸ் உமன் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் பொழுது இந்த டேஸ் வந்து நமக்கு குறையும். ஏன்னா ஒரு 4 பேர் செய்யற வேலையை 8 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அப்போ டைம் வந்து நமக்கு குறையும். இப்போ ஆட்கள் அதிகமாகும் பொழுது நாட்கள் வந்து குறையும். ஸோ இப்போ ஆட்கள் வந்து குறையும் பொழுது நாட்கள் வந்து அதிகமாகும். இப்போ 8 பேர் செய்யற வேலையை 4 பேர் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும். அப்போ ஆட்கள் குறையும் பொழுது நாட்கள் அதிகமாகுது. இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து ஐ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 12 எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 12 எழுதிக்கிட்டு இன்ட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லென்த் பாருங்க. லென்த் வந்து டைரக்ட் வேரியேஷனா இருக்கு. ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா இதனுடைய இன்வெர்ஸ் எழுதணும். 512 டிவைடட் பை 180 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு உமன் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷனா இருக்கு. இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா 15 டிவைடட் பை 32 அப்படியே எழுதணும். ஸோ இதை வந்து மாற்றக்கூடாது. ஸோ அதனால இங்க வந்து இன்வெர்ஸ் எழுதணும், இங்க வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 15 டிவைடட் பை 32 டைரக்ட் வேரியேஷன் வந்தா 512 டிவைடட் பை 180 அப்படின்னு எழுதணும். இங்க வந்து இன்வெர்ஸா இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை வந்து கேன்சல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கு. இங்க 11,
5 2s are 10. பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. ஸோ 6 2s are 12. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா 9 2s are 18. 0 ஆட் பண்ணிக்கோங்க 90. திரும்பவும் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2. 2 2s are 4. பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. ஸோ 16. 8 2s are 16. திரும்பவும் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 4 2s are 8. பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. ஸோ இங்கே வந்தால் 10 ஆயிரும். ஸோ 5 2s are 10. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டைம் இங்கே கேன்சல் பண்ணுறோம் 15. 1 15s are 15. இங்கே 3 15s are 45 வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 32 இருக்கு. ஸோ 1 டைம் 32 is 32. 4 times 32 is 128 வந்துடும் நமக்கு. ஸோ இங்கே 4 டைம்ஸ். அடுத்தது 1 3s are 3. 4 3s are 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 into 4 இருக்கு. ஸோ 4 4s are 16. இங்கே எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு 16 days தேவைப்படும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பார்த்த இந்த டைரக்ட் வேரியேஷன், இன்வெர்ஸ் வேரியேஷன், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ அது எப்படி நாம இங்கே அப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.